வடகிழக்கு பருவமழை காலத்தில் பரவலாக மழையை பெற்ற தமிழகத்தில் தற்போது கோடை காலம் துவங்குவதற்கு முன்பே வெயில் தன் வேலையை காட்டத் துவங்கியுள்ளது. இதனால் மக்கள் வெப்பத்தை தணிப்பதற்காக இளநீர், தர்பூசணி போன்றவற்றை தேடி வாங்கி உண்கின்றனர். இதனால் கோடை காலம் துவங்கும் முன்னரே கோவை பல பகுதிகளில் தர்பூசணி விற்பனை களைகட்டத் துவங்கியுள்ளது. வழக்கமாக ஏப்ரல், மே மாதங்களில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும் என்பதால் சாலையோரம் தற்காலிகமாக தர்பூசணி கடைகள் முளைத்திருக்கும். ஆனால் தற்போது பிப்ரவரி மாதத்திலேயே வெயிலின் வெப்பம் துவங்கியுள்ளதால் தண்ணீர் பழத்தின் மீதான மக்களின் தேடல் அதிகரித்துள்ளது. இதனால் தர்பூசணி விற்பனை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மிளகாய் தூள் தூவினால் ஒரு சுவை, அப்படியே சாப்பிட்டால் இன்னொரு சுவை, இரண்டுமே அலாதியானவை. தர்பூசணி சாப்பிடுவதற்காகவே கோடை காலம் வராதா என ஏங்குபவர்களும் உண்டு. குறைவான விலையில் நிறைவான பலன் தருவது தர்பூசணி. இது தரும் எண்ணற்ற பலன்களில் இதயம் முதல் சிறுநீரகம் வரை காக்கும் நிவாரணி. மேலும் தர்பூசணியில் 90% அளவுக்கு நீர் உள்ளது. கோடை காலங்களில் இதை சாப்பிட்டால் நீரிழப்பு பிரச்சனைகள் ஏற்படாது. வெயில் காலத்தில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை காக்கிறது தர்பூசணி. உடல் சூட்டை தணிக்கும். வெப்பம் மிகுந்த இந்த காலத்தில் இது நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்கின்றனர் மருத்துவர்கள். பெங்களூர் இதெல்லாம் வரும். சென்னை பக்கத்துலேருந்துலாம் வரும். சென்னை பக்கத்துலேருந்து அது வேணும். தில்லி வேணும், பெங்களூர்லேருந்து காய்கள் வந்துருக்குது. இப்போ காய் வந்து ஒரு நீர் சத்து அதிகமுள்ள காய்களாக இருக்காங்க. மக்களுக்கு வந்து அந்த உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. காய் எடுத்து காட்டிங்க. இந்த காய் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிறமும் பார்த்திங்கன்னா நல்லா நீர் சத்து அதிகமாக உள்ள காய்களாக இருக்கிற மாதிரி. இப்போ 90% எல்லாருக்குமே உடலில் தண்ணீர் பற்றாக்குறை தான் அவங்களோட நீர் சத்து கம்மியாக இருக்குது. அதுதான் கம்மியாக தண்ணி பற்றாக்குறைனே சொல்லுங்கள். தண்ணி பற்றாக்குறை பாதிப்பு அதிகமாக இருக்குது. சர்க்கரையோட தன்மை, குளுக்கோஸ் தன்மை எல்லாமே இருக்கிறது. ஒரு பழத்தில் எல்லாமே லைட்டாக போதும். ரொம்ப லென்த்தெல்லாம் வேணாம். 1.5 நிமிஷம் வர மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப 1.5 நிமிஷம் தான் போகும். மொத்தமாக 1.5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம். 2 நிமிஷத்தில் போதும்.
இந்த பொம்பளை அந்த ப்ளூ சட்டை வந்துருச்சு. சரி விடுங்க, வேணாம் விடுங்க. அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. வீரெல்லாம் பண்ண மாட்டாங்க.